எல்லாரும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வல்லமையோடு மக்கள் அந்நிய பாஷையை பேசுகிறது. பரலோகம் இறங்கி வருகிறது. வானம் நமக்காக திறக்கப்படுகிறது. இந்த நடுவீரங்கள் எல்லாம் மறையுது, கண்ணீர் எல்லாம் மறையுது, போராட்டங்கள் எல்லாம் மறையுது, சோதனை எல்லாம் சாதனையாக மாறுது. பலத்தின் மேல் பலம் பெறுகிறது, கிருபை மேல் கிருபை பெறுகிறது, வல்லமை மேல் வல்லமை பெறுகிறது. கர்த்தருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய மேகம், அவருடைய ஆளுகை, அவருடைய தொடுதல், அவருடைய கிரியைகள், அவருடைய பணி அவர் ஆரம்பித்து விட்டார். அவர் தன்னுடைய பணி ஆரம்பித்து விட்டார். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய ஆரம்பித்து விட்டார். என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க அவர் இறங்கி வந்திருக்கிறார். Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Father. அன்றைக்கு சின்ன பையன் சாமுவேல், நீ பேசும் ஆண்டவரே, நான் கேட்கிறேன். 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே, அப்போது இந்த வேலைக்காரன் சுவஸ்தமடைவான். 2 கரங்களை கொஞ்சம் உயர்த்தி என்னோடு பேசுகிறப்பா சொல்லுங்க. பேசுகிறவன் நான் அல்ல, பேசுகிறவன் நான் அல்ல, என் தேவனுடைய ஆவியானவர், என் தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு பேச வருகிறார், உங்களோடு பேச வருகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவி எங்க கனம் பண்ணுகிறேனோ அங்கே அற்புதம் உண்டு. அவர் அங்கதான் இருக்கிறார், அவர் அங்கதான் கிரியை செய்கிறார், அங்கதான் அற்புதங்கள் நடக்குது, அங்கதான் விடுதல், அங்கதான் சங்கலிகள் கண்ணிகள் தெரிக்குது, அங்கதான் சங்கலிகள் கண்ணிகள் தெரிக்குது, அங்கதான் விடுதலை கத்தல் கொண்டு வருகிறார். தலைக்கு மேலே கரங்களை தப்பி ஆவியானவரை கௌரவப்படுத்துங்க. அவர்தான் பேச்சாளர், அவர்தான் பேச்சாளர். நல்ல கரவாசிகளுக்கு ஆவியானவரே, நீங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க வாரும் ஆவியானவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2 பேர் காலில் கை கொடுத்துட்டு உட்காருங்க. 2 பேர் காலுக்கு இயேசு உங்களோடு பேசுவாங்கன்னு சொல்லுங்க, உங்களுக்கு நல்லதே செய்வாங்கன்னு சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். முடிந்தால் அங்கே அங்கே இருக்கிறது, இங்கே இந்த பக்கமாக பாருங்கள், காலி இருக்குது, கிட்ட வர முடிஞ்சா கொண்டு போட்டு உட்கார வைங்க. இல்லை நான் தூரத்தில் தான் இருப்பேன் சொன்னால் நோ ப்ராப்ளம். கொஞ்சம் இந்த இடம் காலியாக இருக்குது, ஒரு கஷ்டம். இங்கே ஒரு 2-3 சேர்ஸ் காலியாக இருக்குது, கொஞ்சம் உதவி செய்யுங்க. இயேசு பார்த்து செய்யுங்க. ஆமென். கொஞ்சம் நேரம் தான் நமக்கு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கருத்துட்டு வரோம். சிஸ்டர் நல்ல வார்த்தை சொன்னாங்க, 2 சாவியை கொடுத்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு பிடிக்காத யோசனை, என்னால் நம்பவும் முடியல. ஸ்திரீகள், நான் என் மனைவி கேரளாவிலே ஒரு ஐபிசி சர்ச்சில் பேச போயிருக்கேன். 4 நாட்கள் கன்வென்ஷன். அங்கே ஒரு வயசான பாட்டியும் முன்னாடி தலையில் உட்காந்துருக்கு, நெடுமுழங்காலுக்கு வந்த நேரத்தில் இருந்து ஆசீர்வாதம் கூறும் வரையில் நெடுமுழங்காலில் உட்காந்துருக்கிறேன். நல்ல பிஎஸ் சிஸ்டம், நான் நல்ல சத்தமாக பேசுறேன். என்னை ஓவர்டாக் பண்ணி அந்த அம்மா அஞ்சலியை சொல்கிறான். அந்த அம்மா பேசுமா காது அப்படியே கிளியிற மாதிரி. நான் எட்டி பார்க்குற வாயில ஒரு பல்லு கிடையாது, ஒரே ஒரு பல்லு கிடையாது. 6வது எல்லாம் முடித்தது. நான் அந்த அமைச்சகத்திலே போனேன். அமைச்சருக்கு எத்தனை வயசுங்க? ஓ, எனக்கு ஒரு 112 வயசு தான், 112 வயது தான். அதில் திருப்தி. கல்யாணம் கழிச்சு எத்தனை மக்கள்? ஓ, 12 பிள்ளாரி. அதிலும் திருப்தி இல்லை. சரி, சைனந்தி 10வது புருஷன் அவர் 12வது மகன் வயிற்றுலையும் 2 மாதம் வாழப்போ மறைச்சு போயிட்டாங்க. இப்போ பிள்ளைகள் இல்லை, பிள்ளைகள் எல்லாம் அமெரிக்காவில், லண்டனில், யூரோப்பிலும் 12 மக்களும் வெளி தேசத்தில் இருந்துச்சு. எப்படின்னு கேட்டேன்.
மக்களை 6வது வயசுல இயேசுவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறேன். 9வது வயசுல அபிஷேகம் பண்ணப்பட்டேன். 6ஆம் வயசுல இதுவரைக்கும் முழங்கால் நிற்கிறேன். ஆமென். 6வது வயது இதுவரைக்கும் எங்க நிற்கிறேன்? முழங்கால் நிற்கிறேன். புருஷன் இறந்த பிற்பாடு பக்கத்து வீட்டிலே போய் பாத்திரம் கழுகி மாட்டுக்கு புல் அறுத்து கொடுத்து மாட்டு கொட்டாவை சாணிகளை வாரி கிடைக்கிற காசை வைத்து ஒருத்தனை படிக்க வைத்து அவனை அனுப்பினான். அப்புறம் ஸ்டெப்பா ஆண்டவர் 12 மக்களை வெளிநாட்டை கொண்டு போய் சொன்னார். எத்தனை கொச்சு மக்கள்? அவ்வளோ இல்லை மக்களை, 32 பிள்ளைகள் தான் கொச்சு மக்கள். அதில் கம்மியாக திருப்தி இல்லை. பெரிய குடும்பம். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க எங்களுக்கு சாப்பாடு பெருமாறு, பெரிய பிரியாணி, பெரிய பெரிய பீஸ் போட்டு அப்படியே சாப்பாடு பண்ண அமைச்சு வாய் ஒரு பங்கு இல்லை. இந்த இவ்வளோ பிள்ளைகள் எல்லாம் ஃபோன்லையும் பல்லு வைக்க வேண்டியதானே. மக்களை மூத்த மகன் அமெரிக்காவில் வந்தப்போ கொண்டு போய் இருக்கிறதுலே காஸ்ட்லியான பல்லை வச்சு நல்லா அழகுப்படுத்திட்டாங்க. ஒரு அபிஷேகத்தில் க்ளோரின்னு சொன்னப்போ அந்த பல்லு வைத்தாங்க. எனக்கு க்ளோரி சொன்னதுக்கு அது டிஸ்டர்ப் ஆகல. அன்னைக்கே தூக்கி கூப்பிட்டு அப்போ எப்படி இந்த பீஸ் ஒரு எருமை மாடை அடித்தாலும் 1 மணி நேரத்துக்கு அதை க்ளோஸ் பண்ணாது. கிருபையடா மக்கள். ஒரு பல்லு இல்லாம ஒரு எருமை மாடு சாப்பிடுறது கிருபை. அதே நான் எதுக்கு சொன்னேன்? ஆராதிக்கிறவனுக்கு வயது வரது கிடையவே இல்லை. பல்லு இருக்கிறோ வயது இல்லையோ பிறவினமோ ஆராதிக்கிறவனை கத்தர் பலப்படுத்திட்டு வருவான். ஆராதிக்கிறவன் எப்படி இளைஞராக இருப்பான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்று 90ஆம் வயசு சாரா சொல்றாங்க. நீ எப்படி கிளவி குழந்தையை பெற்றுக்கொள்ளுன்னு கேட்டா சொல்றேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே 90ஆம் வயதுல என்ன பண்ணுவேன்? நான் பிள்ளை பெற்றுக் கொள்வேன். எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த செய்தி கேட்ட பிற்பாடு எனக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குது என்னால முடியல இதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு முக்கியம் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ. ஆமென். என்னுடைய துணைவியார் இன்னைக்கு என் கூட வந்திருக்குது. நான் அதிகமாக வீட்டில் இல்லை. கடந்த 2 வாரம் நான் வீட்டில் இல்லை. போன செவ்வாய்க்கிழமை காலமே வந்தேன். வந்து உடனே அடுத்த மீட்டிங் தான் போகணும். இப்போ நான் கோயம்புத்தூர் போகிறேன். சுற்றிட்டே தான் எனக்கு இருக்கிறேன். இருக்கட்டும். எங்களுக்கு திருமணமாகி 46 வருஷம் ஆகும். எத்தனை வருஷம்? பொறாமப்படக்கூடாது. 46 வருஷம் ஆகும். இந்த 46 வருஷத்துல இது வரைக்கும் நான் அவளை அடிச்சதில்லை. பெண்கள் கூட்டம் ஆனதான் கொண்டு வந்து நீங்க நிறைய பேர் அடி வாங்குறீங்க, அதனால கொடுக்குறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னையாவும் அடிச்சதில்லை, நான் அவளை அடிச்சதில்லை. கொடுங்கள். அப்படி கொடுக்கு எப்படி கொடுப்பாங்களா? எப்படி கொடுக்குறாங்களா? ஆமக்கு குறிப்பு. என் மனைவி யாருக்குமே கடன்காரன் கிடையாது. வாங்கினா கட்டாயம் கொடுப்பான்னு எனக்கு தெரியும். ஆனப்படி இது வரைக்கும் நான் இருக்குல்ல. அந்த சண்டை எங்கள் வாழ்க்கையில கிடையாது. கல்யாணம் ஆனது இன்று வரைக்கும் எனக்கு மணி பேர் சவுண்ட் தான். என்னோட மணி அவங்ககிட்ட தான் இருக்குது. வராம பார்த்தீங்களா? எனக்கு ஒரு தரித்திரம் பிடிச்ச ஒருத்தங்க 5 வயசு கண்ணுக்கான விட மாட்டேன் முறைக்கிறப்ப நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு கிடைத்தது நல்ல ஒரு மணி பேர். அதுக்கு காரணம் இருக்குது. நான் திருமணம் ஆகி வீட்டுக்கு வண்டியிலே வந்துட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் திருமணம் முடித்து வீட்டுக்கு பயணி வருவோம். என் கையில் ஒரு நல்ல தோல் மணி பேசு. நான் அதை எடுத்து அதில் காசை கையில் எடுத்து கொடுத்து அந்த மணி பேசி ஆற்றிலே போட்டேன். அப்போ எங்கள் பெரியவனு கேட்டேடா படிப்பா ரொம்பவே இது என்ன விலையடா இந்த மணி பேசி தூக்கி எப்படிடா தண்ணி இல்லை, எனக்கு இன்னொரு நல்ல மணி பேசி வந்திருக்கு. அந்த நாள் இந்த நாள் அவங்க தான் மணி பேசு. அவங்ககிட்ட வாங்கி தான் நான் இங்கே வருவேன். இப்பளும் வர வழியில் அவளை தான் டீக்கு காசு கொடுத்தாங்க. அதனால எனக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு பிபி இன்ன வரைக்கும் வரவே இல்லை. ஆமென். அப்போ எந்த ஆம்பளைங்களுக்கு எல்லாம் பிபி இருக்கிறேனோ அவங்க எல்லாம் மணி பேசா பொண்டாட்டி எல்லாம் பண்ணதில்லை. அவங்க தான் டென்ஷன். ஆமென். இவ திருடுவாரா, இவ எடுப்பாரா. எங்க வீட்டு பிப்பாய்கிட்டே கிடையாது. அப்படி பண்ண நான் தான் பண்ணணும். ஆமென். அவளை நம்பி ஒரு மனைவியாக ஏற்றுக்கொண்டு சொந்த சரீரமா பாவித்து அன்று தொட்டு இன்று வரையில் கைப்பிடித்து ஜெபிக்கிறதுனால பலவோன்ற பிரச்சனைகள் பரிவோட கரைந்து இன்று நாங்கள் ஜெயமாக நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் ஊழியர்கள் பெறப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தரை அமிதமாகவே ஆசீர்வதிக்கிறார்கள். இன்னும் அதிகமா சொன்னா நீங்க பொறாமப்படுவீங்க.
நீங்க பலவீன பாத்திரம் சொல்றீங்களே, உங்களே ஆண்டவர் உண்டாக்குறது எங்களை உண்டாக்குறது வித்தியாசம். எங்களை உண்டாக்குறது களிமண், உங்களை எலும்புகிறது. இப்போ களிமண்ணையை எலும்பு எடுத்து நான் ரோடில் போடுறேன். ராத்திரி நல்ல ஒரு மழை பெய்யுது. காத்தால பார்த்தா என்ன இல்லை, தொப்பையெல்லாம் பெருசா இருக்குது, ரொம்ப பயங்கரமா இருக்குது. ஆனா காத்தால ஆள் இல்லை. என்ன கொட்டு கொட்டது சுனாமி அடித்து மழை பெய்தாலும் எலும்பு அங்கதான் இருக்கு. யார் பலவீன பாத்திரம்? நான் பண்டு பைக் வச்சிருப்போம். பைக்கிலே போகும்போது இவன் முதுகில பெரிய ஒரு பேக் இருக்கு, மடியில் ஒரு பேக் இருக்கு, குழந்தை இருக்கு. என்ன இப்படியே கட்டி பிடிப்பான். வீட்டிலே கட்டி பிடின்னு சொன்னா பிடிக்க மாட்டான். வச்சுட்டே பேசினா தானே புரியும். எனக்கும் வீட்டிலே போனா கட்டி பிடிக்கணும் ஆசை வருது. இவன் அங்க பிடிக்க மாட்டான். ரோடுல இறங்கினா அப்படி இறுக்கி பிடிக்கிறான். எனக்கு மானக்கேடா இருக்கு. கையெழுதி எழுதி சொன்னா இன்னும் இறுக்கி பிடிக்கிறான். வீட்டிலே வந்து கேட்கல, ஏன் இப்படி கட்டி பிடிக்க? நீங்க விழாம இருக்கிறதுக்காக பிடிக்கிறது. ஆமீன். பலவீன பாத்திரம். முதுகில பேகு, மடியில பேகு, மடியில குழந்தை, கையில புருஷன், வண்டியில பின்னாடி வந்து கை எங்குமே பிடிக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் நான் இவகிட்ட வண்டி கொடுத்து மடியிலே குழந்தைய வைத்து முதுகில மூட்டை மாட்டிட்டு பிடிக்கிறாங்க. என்னால முடியல. யார் பலவீன பாத்திரம்? கொஞ்சம் உதவி செய்யுங்களேன். யார் பலவீன பாத்திரம்? நான் காத்தாங்க எழும்பலான்னு பார்த்தேன், என்னால முடியல. 4 மணிக்கெல்லாம் எழும்புது இன்னைக்கும். ஆமீன். அவங்க ஜெபிக்கிற மாதிரி என்னால ஜெபிக்க முடியுது. அவங்க வேலை செய்யற மாதிரி என்னால வேலை செய்ய முடியுது. அப்போ உண்மையிலே சொல்ல போனா இந்த மண்ணாங்கட்டிங்க எல்லாம் ஒண்ணுக்கு யூஸ் இல்லை, எலும்புக்கு தான் யூஸ். நீங்க எல்லாம் யாருங்க? எலும்பக்கா சொல்லுங்க. எலும்பக்கான்னு சொல்லுங்க. ஆமீன். நல்லவர் தானே? ஒரு குட்டி எலும்பு இப்ப பாத்தீங்களா என்ன விட்டுருந்தா இப்ப பில்டிங் அசந்து போயிட்ட வருஷத்துல. அவ்வளவு பவர் கர்த்தருக்கு சோதரம், அவ்வளவு பேர கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். நேரம் அதிகமா இல்லாதனால சுருக்கமா, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. நீங்க ஜெபம் பண்ணக்கூட பாடுக்கூட எல்லாம் நான் கொண்ட வார்த்தையெல்லாம் மேக்சிமம் பேசியாச்சு. ஆமென். ஒரு பெண் மனசு வைத்தால் ஒரு வீட்டை இடிக்கலாம். ஒரு பெண் மனசு வைத்தால் ஒரு வீட்டை கட்டலாம். வீட்டை கட்டுகிறதும் பெண்ணு தான், வீட்டை இடிக்கிறதும் பெண்ணு தான். ஆமென். கட்டிடம் கட்டுவதற்கு மேசம் வேணும், வீட்டை கட்டுவதற்கு குணமுள்ள பெண்ணு வேணும். ஆமென். இந்த கட்டிடம் கட்டுறது மேசம். அதே நேரத்தில் வீட்டை கட்டுறது யாரு? புத்தி உள்ள ஸ்திரீ. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவரோட வேலை என்ன? பேசுவ நம்ம முக்காடு போட்டு பேசலாம். நீங்க வெக்கமா இருக்கிறது சொல்றது. ஆம்பளை பிறந்து பாட்டு நம்ம மானமா போகுது. குணசாலியான ஒரு புருஷனை கண்டுபிடிக்கிற ஒரு வாக்கியம் எங்குமே எழுதில்லை. ஆமீன். புரியுது நினைக்கிறேன், உங்களுக்கு விளக்குது நினைக்கிறேன். எங்குமே எழுதில்லை. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் கலகக்காரியோடு ஒரு பெரிய வீட்டுல குடியிருக்கிறதை பார்க்கணும். வேண்டாம், போதும், நமக்கு டைம் இல்லை, போதும். ஆமீன். சண்டைக்காரி. உங்களுக்கு எத்தனை செல்ல பேர் தெரியுமா? பிரியமே, ரூபவதியே, மணவாளியே, புறாவே, அப்படி இப்படி சண்டைக்காரி, வாயாடி, கோல் மூன்றவன், வத்தி வைக்கிறவன், அப்படி சொல்லிட்டு கூட நாள் முழுவதும் எல்லாம் உங்களுக்கு தான். ஆனதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே சொல்லுவாங்க. நிறைய பேர் பெண்களை ரொம்ப தாக்கி பேசுவாங்க. நான் அப்படி இல்லை. எந்த பெண்ணால பாவம் உலகத்தில் வந்தேனோ அதே போல ஒரு பெண்ணால தான் பாவத்துக்கு பரிகாரி உலகத்தில் வந்தேன். எந்த ஆம்பளைக்குள்ளே இயேசு கிறிஸ்து உற்பத்தியாய் இந்த பூமிக்கு வரல. எந்த பரிசுத்தவானை தேடி இயேசு கிறிஸ்து உலகத்தின் பிதாவாக தேவன் உலகத்தில் வரல. ஒரு பெண்ணை தேடிதான் வந்தார். அப்ப ஆனதும் பெண்ணால அழிவது பெண்ணால கருத்து இருக்குது. அமை சொல்லுவோமா? உலகம் முழுவதும் அழிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த உலகத்தில் என்னை உன்னை மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு ரட்சகர் வேணும். பார்த்தீங்களா? அந்த ரட்சகரை பெற்றெடுக்கிறது ஒரு பெண்ணை தான், ஒரு பெண்ணை தான். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது சீஷர்கள் எல்லாம் கதவை சாத்தி தொடைக்குள்ள தலையை போட்டு பயந்து நடுங்கி இருக்கிறது. இருட்டோட கல்லறைக்கு போனது யார்? சத்தமா எனக்கு கேட்கிற மாதிரி. ஆண்கள் யாரும் சண்டைக்கு வரக்கூடாது. ஆண்கள் யாரும் எங்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? சண்டைக்கு வரக்கூடாது. நல்லா கவனிக்கணும். இவனுக்கு முட்டுக்குள்ள தலை தொடைக்குள்ள தலை போட்டு விரைச்சிட்டு இருக்கும்போது இருட்டோட பெண்கள் கல்லறைக்கு போறாங்க. அந்த ரோமனோட பெரிய சட்டம் இருக்குது. ஆயுதம் ஏந்தின ஆட்கள் ஆயுதமாய் நிற்கிறார்கள். பெரிய பாதுகாப்போடு இருக்கிறார்கள். அங்க போனா திரும்பி வர முடியாது.
ஆனாலும் அந்த நேசம் மணவாளுடைய அன்பு இவர்களை கவர்ந்து கொள்ள ஆரம்பித்தது. அந்த கல்லறையில இருந்த அந்த அன்பு இவர்களை இழுக்க ஆரம்பித்தது. அந்த கல்லறையில உட்கார்ந்து அந்த அன்பு இவர்களுக்கு தைரியம் கொடுக்க ஆரம்பித்தது. அங்கே போய் பார்க்கும்போது சத்தம் கேட்கிறது, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவதேனோ, அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி நீர்த்தவனார். அவரை விட்டாரா? இல்லை, விடவே இல்லை. மகதலேனா மரியாள் அங்கேயும் தேடி பரப்பும் பொழுது அங்கே இயேசுவோடு காட்சி அளித்தார். அப்படியானால் இந்த உலகத்துக்கு ரட்சகர் வந்ததும் பெண்ணானதான், மரித்த இயேசுவை முந்தி பார்த்தது யாருதான்? இதுக்குதான் ஆண்கள் ஆறு சண்டைக்கு வரக்கூடாது சொல்ல காரணம். அவன் சொல்லுவோமா, அவன் சோம்பேறி சின்ன பிராண்டி பண்ணி மாதிரி திருந்துகிட்டு அங்க தூங்கிட்டு இருக்கிறான். இவளுக்கு இருட்டோட சாகிறதுக்காக ஓடிட்டு போறாங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அதேதான் எஸ்தேர் சொன்ன, மரித்தாலும் மரிக்கிறேன். மோர்தெகாய் ஜெபிக்கிறான், இல்லைன்னு சொல்ல முடியாது. மோர்தெகாய் ரெட்டிலே உடுத்து சாம்பலை படுத்து கிடக்கிற புறம்புறாங்க. இந்த பெண்ணை உற்சாகப்படுத்துறதும் தூக்கி விட்டதும் வளர்த்துறதும் பாதுகாத்து எல்லாம் வருதான். ஆனாலும் அவர் அல்ல ராஜாவிடத்துக்கு போனது மரிப்பதற்காக. ஒரு பெண்ணு தான் போனார். அவள் இன்னும் கல்யாணம் இல்லை, அவள் இன்னும் வாழ வேண்டியதா இருக்குது, அவள் அனுபவிக்க வேண்டியதா இருக்குது. ஆனாலும் அந்த பருவத்திலே ஒருவன் கிறிஸ்துவுக்காக மரிக்க போக வேண்டுமானால் அந்த தெல்ல ஆம்பளைக்கு கிடையாது. அந்த கல்லறைக்கு இருட்டோடு போகிற தெல்ல அந்த தைரியம் ஆம்பளைக்கு கிடையாது. உலகத்தின் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஒரு புருஷன் மணக்கிறதுக்கு முன்னவே நான் கர்ப்பத்தில் சுமந்து தைரியமாய் தரசு வந்து இந்த உலகத்தில் நடக்கிறதுக்கு அந்த பெண்ணை போல வேறொரு பெண்ணு கிடையாது. ஆமென். நாம் சொர்க்கத்திலே போனா முந்தி கட்டி பிடித்த ஐ லவ் யூ சொல்றது மேரிக்கு தான். எவ்வளவு முத்தம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு முத்தம் நான் போனா மேரிக்கு கொடுப்பேன். எங்க அம்மா அங்க இருக்கிறாங்க, எங்க பாட்டி அங்க இருக்கிறாங்க, எனக்கு வேண்டப்பட்ட நிறைய பேர் அங்க போயிருக்கிறாங்க, இன்னைக்கு எங்க அக்கா போயிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்கிறதுக்கு முன்னே நான் மேரிக்கு முத்தம் கொடுப்பேன். ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு ரட்சகரை அவர் பெற்று கொடுத்திருப்பார். அந்த மேரி அன்னைக்கு துணிகரமாய் எழுவாமல் இருந்திருந்தால் எனக்கு இந்த ரட்சிப்பு எங்கிருந்து வரும்? இந்த பெண்களாக நீங்கள் எப்படி கைதட்டி பாட்டு பாடுவீங்க? அந்த பெண்ணை நினைவு கூறணும். ஆனால் அவளை நீங்க ஆராதிக்க கூடாது. மேரியை நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஆராதிக்க கூடாது. அப்படி பண்ணால் மேரியை நீங்கள் கிண்டல் பண்ற அர்த்தம். மேரி என்ன சொன்ன தெரியுமா? இது முதல் கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்னை பாக்கியவதி என்று சொல்லுவோம். என் ரட்சகரின் தாயை பெற்றெடுக்க எனக்கு பாக்கியம் கிடைத்தது. மரியோட கர்ப்பத்தில் கர்ப்பம் தரித்திருக்கிற நபர் யாரு? மரியோட ரட்சகர். ஆமீன் ஆமீன். கர்த்தருக்கு சொல்றோம். ஆமீன் ஆமீன் ஆமீன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எலிசபெத் சொல்லுகிறார், என் ரட்சகரின் தாய் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் எம்மாத்திரம். இன்னைக்குதான் கரு தங்கினது, அதுக்குள்ளே அவருக்கு தெரியுது என் ரட்சகரை சுமந்து கொண்டு வந்து இருக்கிறார். அவர் ஸ்தோத்திரம் பண்ண மாத்திரத்தில் வைத்துள்ள அபிஷேகம் பிள்ளைக்கு உள்ளது. அற்புதம் நடக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியானால் இப்படி நான் வேதத்தை முழுவதை அலசி பார்க்கும் பொழுது பெண்களாக உங்களுக்கு முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ண எனக்கு யோகியதை இல்லை. ஆமென். திரும்பூர் பிடிச்சு போக கூடாது. நான் இப்படி எல்லாம் பேசினாங்க. ஓகே, அவங்க திரும்ப அவங்களாம் சொல்லி வீட்டிலே போய் அவங்க கழுத்தை பிடிக்க கூடாது. ஆமென். சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை பார்க்கலாம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போய். எல்லா சகோதரிமாரும் கொஞ்சம் படிக்க முடியுமா பாருங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும். எழும்பணும். அப்புறம் எப்படி எழும்பணும்? தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்ப தேவன் எதுக்கு உங்களை எழுப்பி இருக்கிறார்? இன்றைக்கு 13 வருஷம் இப்படி ஐக்கியத்தை உருவாக்கி இந்த பட்டணத்தை அசைக்கத்தக்க நிலைமையில் கர்த்தர் எதுக்கு உங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார்? உங்கள் நிமித்தம் கிராமங்கள், உங்கள் நிமித்தம் பட்டணங்கள் என்னாக கூடாது, பாழாய் போக கூடாது. அப்படியானால் நீங்கள் இன்னி எழும்ப வேண்டும். ஆமென். இன்னும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டும். வேகமா வந்து 12ஆம் வசனத்துக்கு வாங்க. விழி விழி தெபோராளே விழி. ஆமென். என்ன சொல்றாங்க? தெபோராளே விழி 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 தெபோராளே விழி. பாட்டு பாடு. பாராக்கே எழும்பு. அபினதாமின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை
எவன் சிறையாக்கினேனோ நீ அவனை சிறையாக்க வேண்டுமானால் இன்றைக்கு நீ எழுத வேண்டும். நீ தூங்குறவா இருக்க கூடாது. நீ பிரகாசிக்க வேண்டும். நீ விடிவெள்ளியாய் மாற வேண்டும். நீ ஊருக்கெல்லாம் வாசனையாய் மாற வேண்டும். சாரமுள்ள உப்பாக மாற வேண்டும். கடற்கரை விளக்காக மாற வேண்டும். வெளிச்சமாக நீ பிரகாசிக்க வேண்டும் என்பதை என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்படியானால் இந்த தெபோராட வாழ்க்கையில இப்படிப்பட்ட காலம் அங்க வாங்க 4ஆம் அதிகாரத்தினுடைய 4-5 வசனம் படிங்க. அக்காலத்திலே மனைவியாகிய தெபோராள் என்றும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் பெத்லகேமுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரீச்ச மரத்தின் கீழே குடியிருந்தார். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளுக்கு நியாயம் விசாரி. ஆமென். அப்போ நீங்க யாரு? மற்றவங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப நியாயம் விசாரிக்கிற இடத்துல நியாயம் சொல்லிக் கொடுக்கல அநியாயம் இருக்காது, அநீதி இருக்காது. அவள் உத்தமையாகவே இருக்கிறார். என்னுடைய ஒரே ஒரு ஆசை, இங்க வந்திருக்கிற அத்தனை பெண்மணிகளும் இந்த தெபோராளை போல இன்றைக்கு நீ எழும்பினால் உன் குடும்பம் கத்தர் கட்டுவார். நீ எழும்பினால் உன் புருஷன் பலப்பட்டு நிற்பார். நீ எழும்பினால் உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் மாறுவார். உன் குடும்பம் இடியவே இடியாது. உன் விளக்கு அணையவே அணையாது. உன் முகம் வாடவே வாடாது. நீ கண் கலங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எழும்ப வேண்டிய நேரத்தில் எழும்பணும். எழும்ப வேண்டிய விதமா எழும்பணும். ஆமென். பாட வேண்டிய நேரத்தில் பாடணும். துதிக்க வேண்டிய நேரத்தில் துதிக்கணும். இயேசு அப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அப்போ இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எந்த ஒரு ஆம்பளையின் மேலும் இந்த கிராமத்தையோ பட்டணத்தையோ தேவன் நம்பி கொடுக்கல, உங்ககிட்ட தான் கொடுத்திருக்கிறார். நீங்க குடியிருக்கிற கிராமத்தில் எழுப்புவதற்கு காரணம் நீதான். நீ குடியிருக்கிற பட்டணத்தில் எழுப்புவதற்கு காரணம் நீதான். நீ போய் சேர்ந்திருக்கிற குடும்பத்தில் எழுப்புவதற்கு காரணம் நீதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை செய்வாரா? இயேசுவை தருவாரா? அற்புதம் நடக்குமா? சொல்லுங்க சத்தமா. அப்ப நீங்க சாதாரணமா நான் இத்தனை வயசாச்சு, எனக்கு இவ்வளவு பலவீனாச்சு அப்படின்னு நீங்க சொல்லவே கூடாது. சந்தோஷமா? எனக்கு 71 முடிய போகுது. அது வெளித்தோட்டம். உள்ளே 16-17 தான். ஆமென். நான் வான வழியாக கர வழியாக 24 hours முடித்து உடனே அடுத்து கோயம்புத்தூர், அடுத்த சனிக்கிழமை ராத்திரி வந்து மறுபடியும் கத்தோட சமுத்திரம் இருக்க வேண்டும். தொடர்ந்து நைட் ஆண்டே இப்படி ஓடுறதுக்கு காரணம் என்ன? துதிக்க 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 உள்ளான மனுஷன் பலப்பட்டு கொண்டே வருது. பேச 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 கத்த நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருக்குது. தூங்குறவனுக்கு இன்னும் தூங்கணும், தூங்குறவனுக்கு இன்னும் தூங்கணும், இன்னும் மயக்கம், இன்னும் டயர்டு, இன்னும் கொட்டா வீக்கட்டாவி தான் வந்துட்டே இருக்கும். நீ விழித்து பாரு. ஆமென். நீ விழித்து பாரு. உன்னை அட்டாக் பண்ண வர எல்லாத்தையும் நீ அட்டாக் பண்ண, உன்னை அழிக்க வர நீ அழிக்கலாம், உன்னை அரெஸ்ட் பண்றவரை நீ கைது செய்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரலாம். ஒரு குறையும் உனக்கு இருக்காது. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இயேசப்பா அற்புதம் செய்வாரா? விடுதலை உண்டாகுமா? ஓகே. பாஸ்டர்ஸ் மனைவிகள் மட்டும் என்ன கையெழுத்து காமிங்க. ஊழியக்காரி அம்மா மாதிரி பரவாயில்ல, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்க பாஸ்டர் இருக்கிறாங்க, சும்மா காதலி சந்தோஷமா. புருஷன் சொன்னபோலே மூஞ்சி மாறது என்ன? ஆமென். நீங்க மனசாட்சியை தொட்டு பாருங்க. உங்க புருஷனுக்காக எவ்வளவு நேரம் நீங்க ஜெபிக்கிறீங்க? உங்க புருஷன் வெளிவிடத்துல ஏறி நிற்கும்போ அதுக்கு முன்னும் பின்னும் அதில் நிற்கும்போது நீங்க யாராவது உண்மையை சொல்லணும் ஜெபிக்கிறீங்க? உங்க புருஷனை என்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணி மேடைக்கு ஏற்றிருக்கிறீங்க? பார்த்தீங்களா? ஆமென். எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. நான் அமெரிக்காவில் இருக்கும்போது சில நேரங்களை கொண்டு போக முடியாது. அங்கேயிருந்து ஃபோன் பண்ண மக்களை நான் காரில் ஏறிட்டோம், ஸ்டேஜுக்காக ப்ரேயர் பண்ணலான்னு சொல்லுவேன். அவங்க ஜெபம் பண்ணாமல் இதுவரைக்கும் ஒரு மேடையில் நான் ஏறினதில்லை. ஆமென். பண்டு காலங்களில் இந்த ஜீப்பு வண்டி எல்லாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு கம்பி போட்டு இப்படி வயசானவங்க கறக்குவாங்க. கறக்கி தான் அது ஸ்டார்ட் ஆகும். அந்த காலத்திலே பாட்டு கேட்கணுங்கிற அந்த ரெக்கார்டு என்ன சொல்லுவாங்க, அதுக்கும் அப்படியே சுற்றினா தான் என்ன ஆகும், அது பாட்டு கேட்கும். அதே போல இது பின்னாடி சுற்றினா தான் இங்கே சத்தம் வரும். நான் சாப்பிட்ற சாப்பாடு இங்கே பார்த்தா பிரமிப்பீங்க.
இந்த மனுஷனா இப்படி பேசுறீங்க நீங்க யோசிப்பீங்க. 14 தடவை ஹார்ட் அட்டாக், ஓன் கேன்சர், 2 times டெத். இந்த பாடி போஸ்ட்மார்ட்டம் போகுது, இவங்க ஜெயிலுக்கு போகுது. அவன் சாதாரணமா அவங்க முன்னாடி ஒதுக்கல. இவங்க எனக்கு நான் மருந்தெடுக்காததுனால மருந்தெடுக்காம கொலை பண்ணி சொல்லி கேஸ். இவங்க கொலை கேஸ்ல பிரதி. இவங்க ஜெயிலுக்கு போகுது, என்னோட பாடி போஸ்ட்மார்ட்டம் போகுது. அந்த மனுஷன் தான் ஒரு பேசி கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? என் மீட்பர் மரித்து ஒரு தெய்வத்தை சுமந்து கொண்டு நான் உங்ககிட்ட வரல, ஒரு உயிருள்ள தெய்வத்தை பேசுவதற்காக, அவரை காண்பிப்பதற்காக, அவரை குறித்து பேசுவதற்காக தான் தெய்வம் உங்க மத்தியில் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். எனக்கு போன் கேன்சர் வந்த புடிச்சு அன்னைக்கு புருஷமாக ஏசிய சபை பாசு சுந்தரம் அவர்கள் இருக்கிற காலகட்டம். நான் ரட்சிக்கப்பட்டது, பிறந்தது, வளர்ந்தது, பொண்ணு எடுத்தது, பிள்ளை எடுத்ததெல்லாம் கேரளா தான், படித்தது கேரளா தான். ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்து நான் பார்க்கவே எனக்கு அன்னைக்கு பிடித்தமான ஒரு சபை புருஷவாக்க சபை தான். பற்றி எங்க போனாலும் பூ வைத்து பொட்டு வைத்து, சிலது பூவை பாக்கெட்டில் போட்டுட்டு போவாங்க, திருவிருந்து முடிஞ்ச ஒரு பாடு பின்னாடி வச்சுட்டு வருவாங்க. அப்படியெல்லாம் நிறைய சபைகளுக்கு நாங்கள் போய் பார்த்தேன். MBA சபைக்கு போய் பார்த்தேன், பல சபைக்கு போய் பார்த்துட்டு இவன் சொன்னேன், நான் வரமாட்டேன், நான் வீட்டில் உட்காந்து. அப்புறம் தான் நான் ACA சபை கண்டுபிடிச்சேன். அங்கே போகிறேன். சுந்தரம் பாஸ்டர் எனக்காக ஜெபிக்க வரல, போனிலே ஜெபிப்பாங்க. எந்த ஊழியக்காரன் நான் போன் கேன்சர் வந்து பெசநகர் பக்கத்தில் திருவாரூரில் படுத்து கிடக்கும் எனக்கு ஜெபிக்க வரல. இந்த பெண்ணு தான் என்னை கடைசி நேரம் எனக்கு 10 days டைம் கொடுத்தாங்க. நிறையா மருந்து எடுக்கல, டெஸ்டிங்லேயே சொன்னது 12 நாட்களுக்குள்ளே மரித்து போய்விடும், போன் கேன்சர் கன்ஃபார்ம், நோ ட்ரீட்மெண்ட், இனி இவர் உயிரோடு இருக்க மாட்டேன். அந்த நிலைமையில இந்த பிள்ளை என்ன ஜெபம் பண்ணி எழுப்பியிருக்கிறான். நீங்கள் செய்தி முடித்தோடனே அவங்க உங்களுக்காக செபிப்பான். இந்த போது அவன் தான் எழுப்பியிருக்கிறான். இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நிச்சயமாக நடக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏசப்ப வரப்போகுது. அவன் அவங்கள மனைவியை பப்ளிசிட்டி பண்ண வரல, அவங்களே புகழ வரல, எனக்கு புகழக்கூடிய ஒருவர் இயேசு மாத்திரம். எனக்கு தந்தாங்க கத்தர் அவங்கள. அவன் சொல்லுவாங்க, அவங்களுக்கு கத்தர் என்னை கொடுத்தாங்க. என்னைக்கு கைப்பிடித்தன இன்னைக்கு கைதான். என்ன பிரச்சனைக்கு நான் ஒருமனப்பட்டு செபிப்பேன், என்ன தேவைக்கு நான் ஒருமனப்பட்டு செபிப்பேன். இந்த சாட்சியெல்லாம் நீங்க கேட்டா போக மாட்டீங்க. அப்படி இயேசு நடத்துகிறார். அப்போஸ்தல காலகட்டத்தில் என்ன அற்புதங்களோ அது இப்பொழுது நடந்து கொண்டே வருது. அதிசயங்கள் நடந்து கொண்டே வருது, அற்புதங்கள் நடந்து கொண்டே வருது. ஆத்துமாக்கள் எண்ணிக்கை கடந்தால் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு பாப்டிஸ்ட் எடுத்துக்கொண்டே வருது. சபைகள் எல்லாம் பெருகுது, சபைகள் எல்லாம் கட்டப்படுது, தேவநாம மகிழ்வது. ஏன்? ஜெபமும் நம்பிக்கையும் சத்தியமும் எங்கே உண்டோ அந்த விடுதலை நீங்க பார்த்து கொண்டே இருக்கலாம். ஆமென், ஆமென். எனக்கு இவரே சுத்தமா தெரியாது. இவரு ஒரு நல்ல விசுவாச வீரர். எப்படி கண்டுபிடிச்சுட்டா, எனக்கிட்ட என்ன யாராவது பார்க்க வேண்டும், நிறைய ஆஃபீஸில் பேசணும், ஆஃபீஸில் இன்னொருத்துல கேட்கணும், பல இடத்துல கேட்டு சிஸ்டருக்கு திடீர் பிரசவ வேலை எப்படி என்னை பிடிச்சது அவங்களுக்கு தான் தெரியும். அப்படி போராடி போராடி தான் கடைசி என்ன நீங்கள் பிடிக்க முடியும். இந்த மனுஷன் என்னை கொண்டு வைக்கிறது செவ்வாய்க்கிழமை காலமே என்னுடைய பழைய சர்ச்சாவில் வந்துட்டு ஃபோன் பண்ணுற, பாஸ்டர் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நான் வீட்டுக்கு தான் இருக்கிறேன், நான் உங்களை பார்க்க, நீங்கள் யார்? எங்களுக்கு வந்து பார்க்கணும். சரி, அங்கே ஆள் இருப்பா வாங்க சொன்னேன். எங்கள் வீட்டுக்கு வந்தேன். என்னை ஃபோன் பண்ணி நான் இருக்கிறேன்னு கேட்கல, இருப்பாருன்னு அவருக்கு உண்மையாக அந்த அட்ரஸ் இல்லை, வீட்டு அட்ரஸ் அவருக்கு தெரியாது, அங்கே வந்ததும் கிடையாது. இவர் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கி அங்கே நடந்த வீட்டுக்கு போகிறாங்க. அவன் இவர் நடந்து நான் அங்கே இருக்கேன். இது என்ன அற்புதம்! அதுக்கு முந்தின நாள் வந்திருந்தா என்னை இவர் பார்க்க முடியாது, அடுத்த நாள் புதன்கிழமை வந்திருந்தா இவர் என்னை பார்க்க முடியாது. அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலமே இவர் வந்திருக்கிறார். கரெக்டாக நான் இருக்கிறேன். சந்தன கடத்தை வீரப்பனை அரெஸ்ட் பண்ணுவேன், அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு என்ன கடத்திட்டு எங்கே கொண்டு வரவங்கள கோயம்புத்தூர் கொண்டு கடத்திட்டு போக வந்திருக்கிறாங்க. முடிஞ்சா நீங்க ஜெபம் பண்ணி காப்பாற்று. ஆமென். அந்த ஒரு சில மணி நேரத்துக்குள்ள என்னோட லவ் பயங்கரமா ஓவர் ஆயிட்டு. என்னால அவரை பிரிய முடியாது, அவருக்கு என்ன பிரிய முடியாது. வீட்டில் போயிட்டு ஒவ்வொரு அழுதுட்டே பேசுறாங்க. கர்த்தருக்கு சொல்லி பார்த்து ஒரு சில நிமிஷங்கள் கிறிஸ்துவின் அன்பு அப்படின்னு சொல்லுவோமா? நீங்களும் அவ்விதமாக விசுவாசிக்கணும். கர்த்தர் இன்றைக்கு எனக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். இங்க என்ன எழுதியிருக்கிறாங்க? கெபோரலாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலில் கிராமங்கள் பாழாய் போயின. இந்த பாரம் என் குடும்பம் அல்ல, என் கிராமம்.
என் புருஷன் அல்ல, என் பிள்ளைகள் அல்ல, என் கிராமம். எத்தனை மக்கள் விக்கிரகத்துக்கும் பாவத்துக்கும் சாபத்துக்கும் விபச்சாரத்துக்கும் குடிக்கும் போன பொருட்களுக்கும் அடிமைகளாய் சாபப்படுத்த போனாலே நீ தூங்க வேண்டிய காலம் இந்த காலம் கிடையாது. நீ விழித்து எழும்பு, உன் வீட்டுக்குள்ளே முழங்கால் படியுது, நீ தனிச்சு ஜெபம் பண்ணு. கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் இறங்கி வருவார், உன் பக்கமாய் வருவார். உன் கோரிக்கைகளை அவர் கையில் எடுத்து உனக்கு பதில் கொடுக்கக்கூடிய தேவன் உன்னோடு கூட வருவார். சந்தோஷமா இருக்கு. உன்னுடைய ஆடையாவது புருஷர்கள் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போயிருக்கலாம், இல்லை ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அப்படி யாராவது பெண்கள் உண்டா? கையொத்திக்காம இருக்கிறார். நீங்க என்ன பண்ணணும்? இந்த சனி ஒரு நாள் தரத்திருந்தாலும் இவனை மாதிரி ஒரு இடமமான உலகத்துல இல்லை, இவன் அப்படின்னு சொல்லி தரக்குறையாக எங்குமே புருஷனை பேசக்கூடாது. என் புருஷன் ரட்சிக்கப்பட்டு எங்குமே போய் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நான் தான் எங்க வீட்டுல 7 பிள்ளைங்க, 5வது பிள்ளை நான் தான் முதல் ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் பெற்று வீட்டுக்கு வரும்போது பெரிய வெட்டுக்கத்தி எடுத்துட்டு எங்க அப்பா என் காது வெட்டதுக்காக. எங்க அம்மா 2 கை தலையில கை வைத்து சபிச்சுட்டான். 5வது பிள்ளை நாசமா போனேன். அம்மாவோட சாபம் தான் இந்த நல்ல உடுப்பு போட்டிங்க நிக்க காரணம். அமே நான் ஓட்டமா ஓடுனேன். அப்பா வெட்டு சொன்ன வெட்டுவாங்க. ஓட்டமா ஓடி பாஸ் போனேன். முட்டி போடுறான். எனக்கு முட்டி போட தெரியாது. அன்னைக்குதான் முழங்காலின் மகிமையான கண்டு. என்னோட முழங்கால் செய்தி எத்தனை பேர் கேட்டீங்க தெரியல, லைவ்ல நீங்க பார்க்கலாம். அன்றைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்நானப்பட்ட அன்றைக்கு தான் முழங்காலுக்குள்ள ஏதாவது ரகசியம் இருக்குதா அன்னைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். பாஸ்டர் சொன்ன முட்டி போடுறா சொன்ன, நான் போய் முட்டி போட, எனக்கு முட்டி போட தெரியல. அவரு முட்டி போட்டு சொன்னேன். நான் எப்ப எழும்புமோ அப்பதான் நீ எழும்பணும். இந்த மனுஷன் என்னமோ பேசுற, எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு அந்நிய பாஷை இல்லை, ஒரு 4 பேர் வாயில் பார்த்துட்டே இருக்கிறது. கடைசி எனக்கு தலை சுத்துது, வாமிட்டிங் வருது, எனக்கு மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகும், ஒன்றும் புரியல. 19 வயசு. நான் ஒரு ஜெபம் பண்ணேன், ஏசப்பா இந்த பாஸ்டர் பூரா கணிக்கணும், இந்த ஒரு தேடு கணிக்கணும், இல்ல ஒரு நல்ல வலிக்கிற எறும்பாவது இந்த மனுஷனை கடிச்சாதான் அவன் எழுதுவான். இவன் எழுதுனாதான் நான் எழுத முடியும். இவர் எழுதுற மாதிரி இல்லை. என் ஜெபத்தை அவர் கேட்கல. 4.5 மணி நேரம் பொறுத்தவர் எழுந்துறான்னு சொல்லி என்ன எழுப்பி வீட்டுக்கு போனா, எந்த தகப்பன் கத்தி எடுத்து கால் வெட்ட வந்தேனோ அதே தகப்பன் காஃபி எடுத்துட்டு வந்து சில மணி நேரங்கள் மட்டும்தான், ஒரு 6-7 மணி நேரங்கள் மட்டும்தான். நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசி, அப்போ நீ உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படும். இந்த நம்பிக்கை உனக்கு வேணும், இந்த வசனம் உனக்கு வேணும். நீங்க நம்ப மாட்டீங்களா? 30ஆம் நாள் நான் ஸ்நானப்பட்ட 30ஆம் நாள் மம்மி டாடி ஸ்நானப்பட்டாங்க, என் சகோதரர்கள் எல்லாம் ஸ்நானப்பட்டாங்க. இன்னைக்கு அந்த குடும்பத்தில் எத்தனை ஊழியர், எனக்கு 2 மக்கள் ஃபுல் டைம் பெரிய பாஸ்டர், கன்வென்ஷன் ஸ்பீக் மேடையிலே பேசக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உலகத்தை கலக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் நீங்கள் அறிய வேண்டிய சத்தியம் என்றால், நமக்குள்ள இருக்கிற தெய்வம் யாருன்னு தெளிவிருந்தால், என் புருஷன் ரட்சிக்கப்படலை, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, நீ முதலாவது ரட்சிக்கப்பட, முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தை நீ என்ன பண்ணு, நீ மனம் திரும்பு, கர்த்தருக்காக அர்ப்பணம் பண்ணு. அது மாத்திரமல்ல, உன் புருஷனுக்கு நீ துணி துவைச்சு உடுக்கிறதுக்கு எடுத்து கொடுக்கணும், அவருக்கு தெரியாம ஸ்தோத்திரம் பண்ணி கொடு. நீ ஆகாரத்தை செய்து கொடுக்கணும், ஜெபம் பண்ணி அவருக்கு தெரியாம ஜெபத்தோட அது கொடு. ஒவ்வொரு காரியத்தை நீ செய்யும் ஜெபத்தோட செய்து பாரு, ஜெபம் உனக்கு பதில் அளிக்கும். ஜெபம் வெறுமையா வரமாட்டேன். ஒரு சில நாட்களுக்குள்ள உன் புருஷன் உனக்கு முன்னாடி வேதத்தை தூக்கி சர்ச்சுக்கு போவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சொல்லு, நான் என் வீட்டார் போவென்றால் யாரு காரணம்? என்னோட மனைவி காரணம், அவளோட நம்பிக்கை, அவளோட ஜெபம். இப்படி. 2வது, அவருக்கு ஏதோ ஒரு வியாதி வரும்போ, ஒரு பணம் தேவை வரும்போ, டென்ஷனா வரும்போ, நீ அவங்களுக்கு மூதேவியா மாறாம, அதான் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நத்திங், இதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி நீங்க சொல்லணும். நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ண, நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் போங்க, நான் ஜெபம் பண்றேன், என் இயேசுப்பா இந்த தேவை சந்திப்பார். நீ ஒரு ஜெபம் பண்ணும்போ அவருக்கு அந்த தேவை சந்திக்கப்படுது. நீ ஜெபம் பண்ணோட ஹெட் பெயின் மாறுது, நீ ஜெபம் பண்ணோட இடுப்பு பெயின் மாறுது, நீ ஜெபம் பண்ணோட செட் பெயின் மாறுது. உடனே சொல்லு, என் மனைவியோட ஜெபத்தை ஒருத்தர் கேட்கிறார். அப்ப என் மனைவியோட ஜெபத்தை கேட்கிற தெய்வம் யாரு பார்த்து? இயேசு கிறிஸ்து தான். நானும் அவரை நம்பி போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பதான் நடக்குமா? சொல்லுங்களேன். உங்க வீட்டிலே குறைகள் யாரிடத்துல என்ன பண்ணக்கூடாது? ஷேர் பண்ண. ஹோட்டல் எழுதி வச்சிருக்கிறா, நிறம் இருந்தால் வெளியிலே சொல்லுங்க, குறை இருந்தால் ஆமா வெளியிலே போய் எந்த குறையும் சொல்லி நீங்க பழகக்கூடாது. யாரையும் பார்த்து நீங்க பேசாம, பெண்கள் பாருங்க, பேச ஆரம்பித்தா பெட்ரோல் இல்லாட்டாலும் வண்டி ஓடும்.
கரண்ட் ஆஃப் பண்ணாலும் பேச்சு நிக்காது. உங்க மாதிரி பேச்சில ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஒரே ஒரு காரியத்தை இந்த பிள்ளை நான் கூட்டு மக்களே சத்தியம் பண்ணடா, யாருக்குமே சொல்லக்கூடாது சொன்னா அவன் என் தலையில கை வைப்பான், அவன் புருஷன் தலையில கை வைப்பான். பிள்ளைக்கு சத்தியமா அங்கிள் நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன் சொல்லி போவாங்க. 2 மினிட் தான். இவளுக்கு மூச்சு இழுக்குது, திணறுது. யாருக்கிட்டாலும் இது சொன்னாதான் இவளால் என்ன பண்ண முடியும்? உண்மையாடி அம்மா சொல்றேன், இவளால தூங்க முடியும். யாருக்கிட்டாலும் இது பெண் புத்தி. அவங்க சொன்னாங்களே சத்தியம் பண்ணிட்டாங்க, உட்கார்ந்து ஆரம்பிப்பாங்க. அப்புறம் எங்கதான் போய் நிற்கிறாரோ தெரியுது. அப்போ இவங்களே இந்த வால் போஸ்ட் போடுறது, லைப்ரரி போடுறது வேஸ்ட். ஒரு விஷயம் வேகமா பறக்கணும், உங்ககிட்ட கொடுத்தா போதும். 4 வருஷம் தந்தியிலாம் கொடுக்க தேவையில்லை. டக்குன்னு விளம்பரம் பண்ணக்கூடிய எந்திரம் நீங்க தான். எந்திரம் தான் நீங்க. சிரிச்சாலும் காட்டுங்கம்மா. பத்திரிக்கத்துக்கு சொத்து நீங்க லேசுப்பட்ட ஆட்கள் இல்லை. உங்க மாதிரி எங்களால சமைக்க, நீங்க சமைக்கிறதெல்லாம் நாங்க காலி பண்ணுவேனே தவிர எங்களால உங்க மாதிரி சமைக்க முடியுமா? கர்த்தருக்கு சோதரம். வீட்டை எங்களால சுத்தம் பண்ண முடியும். நீங்க வீட்டை விட்டு வீடு தலைகளா இருக்கும். நல்ல மாப்பிள்ள சூப்பரா வச்சிருப்பா தானே வீட்டை. அப்படிதான் நாங்க வெறும் சின்ன பேர் அப்படி தின்னுட்டு கிடக்கிற பண்ணீங்க. நாங்க உங்களே சொல்லல, நாங்க தின்னுட்டு இருக்கிற பண்ணி. ஆனா நீங்க அப்படி அல்ல. வந்த உடனே கட்ட என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்களேன். வீட்டை சுத்தம் பண்ணுவீங்க, மற்ற காரியங்களை பார்ப்பீங்க. அவரு நீ ஒன்னாதான் வேலைக்கு வந்து அவர் அப்படியே மலாந்து கிடந்துட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு இருப்பான். நீ போயிட்டு காய் நறுக்கும், வீட்டை பருப்போம், காலைகளை எல்லாம் பண்ணுவான். அப்படி இருக்கும்போ நீ தான் ரொம்ப டயர்டா இருக்குது, ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் கொஞ்சம் இல்லைங்க, நான் இப்பதான் இந்த நியூஸ் பார்த்துட்டு இருக்கேன் சொல்லி அவருக்கு மெதுவாக சொல்லி இப்பதான் உடனே நீ என்ன பண்ணுவான்? எனக்கு அப்படியே தெரியும், எனக்கு 40 வருஷம் இவனை மல்லடிக்கிறேன். ஒரு நாளா இந்த படுபாவில் வெங்காயம் குறிச்சு கொடுத்திருக்கிறாரா? நான் மட்டும் மாடு மாதிரி உழைக்கிறேன், அவனும் வேலைக்கு போறேன், இவனும் நான் வேலைக்கு போறேன், அவனும் உழைக்கிறேன், நான் உழைக்கிறேன், சம்பளம் நான் தான் அதிகமா வாங்குறேன், இவன் என்ன வாங்குறேன் அவ்வளவு வராது. இப்படி மனமானு பேசி பிள்ளைகளை பெற்று வச்சு சரிங்க. ஒன்னாவது பெருக்குவாங்க, துடைப்பாங்க, ஒரு வெங்காயம் உரிப்பாரு, எல்லா வேலையும் நான் தான் சொல்லி சாக மாட்டேனேப்பா, எனக்கு ஒரு சாவை தாங்கப்பா. நல்ல அபிஷேகம் பண்ண போயிட்டு அவன் சொன்ன ஒரே வார்த்தை தான், இப்ப எனக்கு டைம் இல்லை, நான் நியூஸ் பண்ணி 2 மணி நேரம். யாருதான் பெரிய பேச்சாளர்? எனக்கு ஒன்றும் மேட்டரை புரியல நினைக்கிறேன். 2 மணி நேரம் சோடா இல்ல, தண்ணி இல்ல, வெள்ளை இல்ல, காஃபி இல்ல. என் காலத்துல அல்லையே சொன்னா 3 பாட்டில் தண்ணி காலி ஆகுது. சோத்திரம் சொன்னா 6 கப்பு சமயம் காஃபி டீ காலி ஆகுது. நீங்க மணிக்கூர் எனக்கு தண்ணி வேண்டாம், ஃப்ராங்காட்டம் வேண்டாம், ஏசி வேண்டாம், ஆரம்பித்தா பாரு மூதேவி. என்ன அபிஷேகம்! அந்த மனுஷனுக்கு மேல அவர் நல்லா நியூஸ் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு வார்த்தை அப்படினால சமாதானம் உண்டாக்குறவங்க அன்பு எல்லாவற்றையும் செய்ய உதவி செய்வார். அன்பு இருந்தா எதையும் நீங்க சாதிக்கலாம். அப்படின்னா நீங்க விவரிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இங்கே நம்ம பார்க்கும் பொழுது பாருங்களேன், வேகமா போனோம் பார்த்தீங்களா? ஏசியாவின் புஸ்தகத்துக்கு கொஞ்சம் வாங்கல, நம்ம அப்புறம் இங்கே வரலாம். ஏசியாவின் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பி பார்ப்போமே. 14ஆம் அதிகாரம் 3-5 வசனம். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் உன் அடிமை ஆக்கப்பட்டு நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுங்கினவன் ஒழிந்து போனானே, பொன்னாங்கரி ஒழிந்து போயிட்டே, கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாளுகளின் செங்கோலையும் முறித்து போட்டார். ஆமென். யார் இது? தெபோரா. ஆமென். இந்த தெபோராவோட வாழ்க்கையில் இந்த அற்புதம் காரணம் என்ன? அவள் அதிகாலமே எழுப்பி தேவ சமூகத்திலே காத்திருக்கிறாள். அல்லேலூயா. அதிகாலமே எழுப்பி பால் வாங்க போக மாட்டேன், அதிகாலமே எழுப்பி அண்ணாதுக்கு தண்ணி பிடிக்க போக மாட்டேன், அதிகாலமே மிட்டம் பெருக்க போக மாட்டேன். அதிகாலமே என்ன பண்றாங்க? எழுப்பி இருட்டோட கர்த்தரோட பாதத்துல இவள் காத்திருக்க 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 இவள் மேல் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தரிசனம் வெளிப்பாடுகள் வந்து கொண்டிருக்கிறது. பலத்தின் மேல் பலம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடிய, மக்களுக்கு நியாயத்தை செய்யக்கூடிய, தீர்க்க தரிசனங்களை அறிவிக்கக்கூடிய, வரும் காரியங்களை எடுத்துரைக்கக்கூடிய கிருபை கர்த்தர் அங்க கொடுக்கிறார். ஆமென். அந்த பாக்கியம் நீங்களும் அனுபவிக்கணும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இனி நீங்கள் பலவீன பாத்திரம் சொன்னா நம்பவே நம்பக்கூடாது. ஹல்லேலூயா.
நீங்க 10 மாசம் ஒரு பிள்ளை வயிற்றுல சுமக்கிறீங்க, அந்த பிள்ளை பெத்து போடுறீங்க, அந்த பிள்ளை வளர்த்தி கொஞ்சம் பருவாக்குறீங்க, சுமக்கிறீங்க, கண்ணு விழிக்கிறீங்க. ஒரு ஆம்பளை செய்ய சொல்ல ஒரு 1/2 மணி நேரம் பிள்ளை பார்க்க சொல்லு, அவர் பார்க்க சொல்லுங்க. அது அங்கேயும் பெய்ஞ்சு இங்கேயும் பெய்ஞ்சு அங்கேயும் பெய்ஞ்சு வாயிலும் பெய்ஞ்சாலும் இவன் டிவி பார்த்துட்டு இருக்கான். ஆம்பளை. நான் எங்களே தான் சொல்றேன், உங்களை தூக்குறேன். உங்களை தூக்கி விட்டால் தான் கிராமங்கள் பட்டணங்கள் சரி. அவனால உங்களை நான் ஏத்துறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடி இன்றைக்கு இந்த கூடுகை முடிந்து